ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், 100 நாட்களுக்கு மேலே ஓடிய டப்பிங் படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் படங்களுக்கு இணையாக மற்ற மொழிகளில் இருந்து டப்பிங் செய்யப்பட்ட பல படங்கள் தமிழகத்தில் 100 நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கின்றன. அந்த படங்களினுடைய விவரங்களைத்தான் இப்பொழுது இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 1980 காலங்களில் சிரஞ்சீவி நடித்து தெலுங்கில் வெற்றி பெற்ற படம் தமிழில் கைதி என்ற பெயரில் டப்பிங் செய்யப்பட்டது. இந்த படம் அப்பொழுது மதுரை, சென்னை போன்ற ஊர்களில் 100 நாட்கள் ஓடியது. அடுத்து தெலுங்கில் பேய் படங்களை எடுத்து புகழ்பெற்ற இயக்குனர் பி. விட்டலாச்சாரியா இயக்கிய ஜெகன் மோகினி என்ற படம் தமிழகமெங்கும் 100 நாள் ஓடியது. இந்த படத்தில் ஜெயமாலினி கதாநாயகியாக நடித்தார். அடுத்து கமல், ஜெயபிரதா நடித்து வெளிவந்த படம் சலங்கை ஒளி. இந்த படமும் தெலுங்கிலிருந்து டப்பிங் செய்யப்பட்ட படம்தான். தமிழகத்தில் 100 நாட்களுக்கு மேலே ஓடியது. அடுத்து கன்னட நடிகரும் இயக்குனருமான வி. ரவிச்சந்திரன் தயாரித்து வெளிவந்த படம் பருவராகம். இந்த படமும் ஒரு மொழிமாற்றம் செய்யப்பட்ட டப்பிங் படமே. இந்த படமும் 100 நாட்கள் ஓடியது. பாடல்கள் இந்த படத்தில் ரொம்பவும் பிரபலம். இசை ஹம்சலேகா. அடுத்து மணிரத்னம் இயக்கத்தில் தெலுங்கில் நாகார்ஜுனாவை வைத்து எடுக்கப்பட்ட படம் தமிழில் இதயத்தை திருடாதே என்ற பெயரில் டப்பிங் செய்யப்பட்டது. இந்த படம் 100 நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி கண்டது. அடுத்து விஜயசாந்தியும் சரண்ராஜும் நடித்து தெலுங்கில் தயாரிக்கப்பட்டு சூப்பராக ஓடிய படம் தமிழில் பூ ஒன்று புயலானது என்ற பெயரில் டப் செய்யப்பட்டு இந்த படம் தமிழகத்தில் 200 நாட்களுக்கு மேலே ஓடி வசூலில் ஒரு புரட்சியே செய்தது. அடுத்து விஜயசாந்தி கதாநாயகியாக நடித்த வைஜெயந்தி IPS படமும் 100 நாட்கள் ஓடியது. அடுத்து கமல், ராதிகா நடித்து சூப்பர் ஹிட் ஆகி ஓடிய படம் தெலுங்கிலிருந்து தமிழில் டப்பிங் செய்யப்பட்டு சிப்பிக்கில் முத்து என்ற பெயரில் வெளிவந்தது. இந்த படம் வெள்ளி விழா ஓடியது. இந்த படத்தில் கமலஹாசனுக்காக பின்னணி குரல் டப்பிங் பேசியிருந்தவர் SP பாலசுப்ரமணியம் ஆவார். அடுத்து கமல் நடித்து தெலுங்கில் வெளிவந்து 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படம் இந்திருடு சந்திருடு. இந்த படம் தமிழில் இந்திரன் சந்திரன் என்ற பெயரில் வெளியானது. இந்த படமும் 100 நாட்கள் ஓடியது. அடுத்து மலையாளத்தில் சிறப்பாக ஓடி டப்பிங் செய்யப்பட்ட படம் நியூ டெல்லி. மம்முட்டி நடித்த படம். இந்த படமும் தமிழ் டப்பிங் செய்யப்பட்டு 100 நாள் ஓடியது. அடுத்து மலையாளத்தில் சிறப்பாக ஓடி வெற்றி பெற்ற படம் CPI டைரி குறிப்பு. இந்த படமும் தமிழில் டப்பிங் செய்யப்பட்டு 100 நாட்கள் ஓடியது. அடுத்து சமீபத்தில் வெளிவந்து சக்கை போடு போட்ட பாகுபலி 1, பாகுபலி 2 ஆகிய படங்களும் தமிழில் டப்பிங் செய்யப்பட்ட படங்கள் தான். இந்த படங்களும் 100 நாட்களுக்கு மேலே ஓடி சாதனை படைத்தது. இதேபோல் KGF படமும் கன்னடத்திலிருந்து டப்பிங் செய்யப்பட்டு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்து சக்கை போடு போட்டது. இப்படி பல படங்கள் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு 100 நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கின்றன. விடுபட்ட படங்களை கமெண்டில் பதிவு செய்யலாம். சரிவர்ஸ், இந்த கண்டென்ட் தொடர் முடிகிறது. அடுத்த நல்ல கண்டலை சந்திக்கிறேன். நன்றி.